வணக்கம். நான் சிவவீரபாண்டியன். எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பலர் அறிவுரை சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். ஒற்றுமை நல்லதுதான். ஆனால் அப்படி வெறுமனே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்வது பொருத்தமானதில்லை. சோவியத் நாட்டின் அதிபராக இருந்த புரட்சியாளர் லெனின் சொல்லுவார், ஒற்றுமை என்பது மிகச்சிறந்த சொல். நான் மறுக்கவில்லை. ஆனால் ஒரு கேள்வி இருக்கிறது. யூனிட்டி வித் ஹூம் என்று கேட்பார். யாருடன் ஒற்றுமை? கருத்து ஒற்றுமை இல்லாதவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து நிற்பதால் எந்த பயனும் இல்லை. யூனிட்டி ஆஃப் மார்க்சிஸ்ட் என்று சொல்லுங்கள். மார்க்சிய சிந்தனையாளர்கள் ஒன்றுபட வேண்டும். போராடுகிற எண்ணமுடையவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்று சொல்லுங்கள். லெனின் மேலும் குறிப்பிடுவார், ஐ டோன்ட் நீட் சிம்பிளி யூனிட்டி, ஐ எம்பசைஸ் ஒன்லி த ஃபைட்டிங் யூனிட்டி என்பார். நான் வெறுமனே பொத்தாம்புதுவில் ஒற்றுமை என்பதை ஏற்பதில்லை. அது போராடும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எந்த விதமான கருத்து ஒற்றுமையும் இல்லாதவர்கள் வெறும் மக்கள் ஒற்றுமையாக மட்டும் சேர்ந்தால் அது எந்த பயனையும் தராது. மேற்கொண்டு அந்த ஒற்றுமை வெறும் சுமையாகத்தான் இருக்கும் என்று சொல்லுவார். ஒற்றுமை பற்றிய சிந்தனையில் இது மிக நுட்பமானது. எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை விட யாருடனெல்லாம் யார் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமானது.